வணக்கம்ங்க. மிதிலை நகர் படலத்தில் நம்ம முதல் பகுதியில் என்ன பார்த்தோம்னா, மிதிலை நகருக்குள்ள ராமலக்குவர்கள் விஸ்வாமித்திர முனிவரோடு உள்ள வராங்க. வருகிற பொழுது அந்த வருகிற காட்சியை பார்த்தோம். மிதிலை நகரத்து அழகினை பார்த்தோம். அங்கே இருக்கிற மாட மாளிகைகளுடைய அழகு, இயற்கை காட்சிகள், அங்கே இருக்கிற பெண்களுடைய அழகு, அங்கே இருக்கிற மீன்கள், அன்ன பறவைகள், மலர்கள் எல்லாம் என்னென்ன நினைச்சிச்சுன்றதெல்லாம் மிக அழகாக கம்பர் பாடியிருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ராமர் லக்ஷ்மணன் அந்த 3 பேரும் தெருவில் நடந்து வராங்கங்க. இப்போ ராமரையும் அந்த ராமலக்ஷ்மணர்களையும் விஸ்வாமித்திர முனிவரையும் பார்ப்பதற்காக தெருவங்கு மக்கள் கூடியிருக்கிறாங்க. மாட மாளிகைகளுடைய மேலிருந்து அரண்மனையுடைய மாடத்தின் மேலே இருந்துக்கிட்டு சீதையும் பார்க்குறாங்க. ராமர் நடந்து வருகிற அந்த காட்சியை பார்ப்பதற்காக சீதை அவருடைய தோழிகளோடு அங்கே நின்றுகிட்டு இருக்கிறாங்க. இப்போ சீதையினுடைய அழகை கம்பர் சொல்றாரு. உமையால் ஒக்கும் மங்கையர் உச்சி கரம் வைக்கும் கமையால் வேணி கண்டவர் காட்சி கரை காணார் இமையா நாட்டம் பெற்றினம் என்றார் இருகண்ணால் அமையாது என்றார் அந்தர வானத்தவர் எல்லாம் அப்படின்னு ஒரு பாடல்ல மிக அழகா சொல்லுவாருங்க. உமையால் ஒக்கும் மங்கையர், உமையால்னா பார்வதி, பார்வதி ஒத்த மங்கையர், அவரோட போல அழகு போல இருக்கிற மங்கையர் எல்லாம் உச்சி கரம் வைக்கும் அப்படின்னா சீதையை பார்த்தோன்னா கையெடுத்து கும்பிடுவாங்களாம். நம்ம திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா, அந்த பெண்ணை பார்த்தா கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சீதையை பார்த்தா உமையால் போல இருக்கிற மிக அழகான பெண்கள் கூட கையெடுத்து கும்பிடுகிற கமையால், கமையால் அப்படின்னா நல்ல குணங்களால நிரம்பியவங்க. அதான் கையெடுத்து கும்பிடுறது அழகுக்காக மட்டும் கம்பர் சொல்லலை, அவளுடைய குணநலத்துக்காகவும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கமையால் மேனி கண்டவர், அந்த மேனியை பார்த்தவர்கள், அவளுடைய சீதையினுடைய அழகை பார்த்தவர்கள், நல்ல குணங்கள் பொருந்திய சீதையினுடைய அழகை பார்த்தவர்கள் காட்சி கரை காணார். அவங்களால முழு அழகையும் பார்த்து ரசிக்க முடியலையாங்க. என்ன பண்றாங்களாம், அங்க மக்கள் எல்லாம் சொல்றாங்களாம், அந்த பெண்கள் எல்லாம் இமையா நாட்டம் பெற்றிலம் என்றார். இமையா நாட்டம்னா இந்த கண் இமைக்கிறதுனால சீதையினுடைய அழகை ரசிப்பது தடைப்படுதாங்க. அதனால என்ன சொல்றாங்களா, கண்ணு இமைக்காம இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இன்னும் கொஞ்ச நேரம் அவளுடைய அழகை நம்ம பார்த்துருக்கலாமே அப்படின்னு நினைச்சு இவங்க வருத்தப்படுறாங்களா அந்த பூமியில இருக்கிற மனிதர்கள். உண்மையிலேயே இமையா நாட்டம் பெற்றவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, தேவர்கள். தேவர்களுக்கு இமைப்பது கிடையாது, அவர்களுடைய கண்கள் இமைப்பது கிடையாது. அப்போ இமைக்காத கண்களை பெற்ற அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கம்பர் யோசிச்சா, அவங்க நினைக்கிறாங்களா இரு கண்ணால் அமையாது என்றார். சீதையினுடைய அழகை பார்க்கறதுக்கு 2 கண்ணு போதாதுப்பா அப்படின்னு அவங்க வருத்தப்படுறாங்களாம். அடுத்து சொல்லுவாரு, கொல்லும் வேலும் கூற்றமும் என்னும் இவையெல்லாம் வெல்லும் வெல்லும் என மதர்க்கும் விழி கொண்டாள் அப்படின்னு சொல்லுவாருங்க. கொல்லும் வேலும் கூற்றமும், கொல்லும் வேல்னா கொலை செய்கிற வேல் இருக்குதுங்களா, அந்த வேலும் கூற்றமும், கூற்றம்னா யமன் இருக்காங்களா, யமன், இவங்க எல்லாரையுமே வெல்லும் வெல்லும், அவங்க எல்லாரையுமே இது கொன்னுடும்பா அப்படின்னு ஒரு இது இருக்கு. என்ன அப்படின்னா அது சீதையினுடைய விழி. வெல்லும் வெல்லும் என மதர்க்கும் விழி கொண்டால். அடுத்து சொல்லுவாங்க, சொல்லும் தன்மைத்து அன்று அது குன்றும் சுவரும் தின் கல்லும் புல்லும் கண்டு உருக பெண்கனி நின்றால். அது சொல்லும் தன்மைத்து அன்று அது, அதை சொல்லி முடியாதுப்பா. அந்த அழகு இருக்குதே சீதையினுடைய அழகு, அவளுடைய அழகு எப்படி இருக்குது, அவளுடைய கண்கள் வேலையும் யமனையுமே கூட கொல்லுகிற அளவுக்கு மதர்க்கும் விழி கொண்டால். மதர்க்கும் விழி அப்படின்றது கழிக்கிற விழி. ஒரு சிலருக்கு பார்த்தா கவலை தோய்ந்த கண்கள் இருக்கும், ஒரு சிலருக்கு கூர்மையான கண்கள் இருக்கும். சீதையினுடைய கண்கள் கழிக்கும் கண்கள், மிக சந்தோஷத்துல இருக்கிற அந்த கண்களை கொண்டவள் சீதை. சொல்லி முடியாது, சொல்லும் தன்மைத்து அன்று அது, அது என்னவா இருக்கு, குன்றும் சுவரும் தின் கல்லும். குன்று இருக்குல்ல, மலை, மலை குன்றுகள், சுவரும் தின் மிக வலிமையான கற்கள், புல்லு, ஒரு புல்ல கூட கண்டு உருக வைக்கிற அளவுக்கு சீதையினுடைய அழகு இருந்தது. சீதையை பார்த்த கல்லும் புல்லும் கூட உருகி அப்படியே நின்றது அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் சொல்றாருங்க. என்ன அருநலத்தினால் இணையல் நின்றுடி கண்ணொடு கண் இணை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலைவராது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். இந்த அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள்ன்றதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இதுல சொல்றாரு கம்பர், என்ன அரு நலத்தினால், சிந்திச்சு பார்ப்பதற்கு யோசிக்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவளுடைய அழகு. அவ்வளவு அழகுள்ள குணமுள்ள அவள் என்ன பண்ணிட்டு இருக்காரா, இணையல் நின்றுளி, அப்படிப்பட்ட சீதை நின்றுளி அங்க மேல நின்றுகிட்டு
பார்த்து கொண்டிருக்கிற பொழுது ராமரும் எதேச்சையாக அந்த அரண்மனை மாடத்துக்கு தன்னுடைய பார்வையை திருப்புகிறார். அப்போ கண்ணொடு கண் இணை கவ்வி, ரெண்டு பேருடைய பார்வையும் ஒன்றை ஒன்று கவ்வுது அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றை ஒன்று உண்ணவும் ஃபர்ஸ்ட் கவ்வுது, அப்புறம் என்ன பண்ணுதான், ஒன்னு சாப்பிடுதான். இவருடைய ராமனுடைய பார்வையாலேயே அவர் சீதையை சாப்பிடுற மாதிரி பார்க்கிறாரு. சீதை தன்னுடைய பார்வையாலேயே ராமனை உண்பது போல பார்க்கிறார்கள். இவர்களுடைய பார்வைகள் ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட. உணர்வுட அறிவும் ஒன்னாச்சுங்க. அதாவது வெறும் பார்வைகள்ல உடல் மட்டும் ஒன்றாவதல்ல, உணர்வும் ஒன்றாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் காதல் இல்லைங்களா? ராமரும் சீதையும் பார்த்த பொழுது அப்படி உணர்வுகளும் ஒன்றுபட்டது. அதனால அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினால் அப்படிங்கிற இந்த பார்வை சந்திப்பு காதலாக மலர்ந்தது. இப்போ வடமொழியில் இருக்கிற ராமாயணங்கள்ல இது காதல் திருமணமா காட்டப்படாது. ஆனா கம்பர் என்ன பண்றாரு, நம்முடைய நாட்டுல காதலும் வீரமும் புறநானூற்றுல இருந்தே நம்ம பார்த்து கொண்டே வருகிறதுனால கம்பர் என்ன பண்றாரு, ஒரு காதல் திருமணமா இதை கொண்டு வராரு. அதாவது திருமணம் வில் முறிக்கப்பட்டு திருமணம் நிச்சயிக்கப்படுவதற்கு முன்பாகவே சீதையும் ராமனும் ஒருவரை ஒருவர் பார்த்து காதல் கொண்டு இவர்தான் என்னுடைய கணவர், இவள்தான் என்னுடைய மனைவின்னு முடிவு செய்து விட்டதாக கம்பர் மிக அழகாக எழுதியிருப்பாருங்க. அடுத்து இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க, மருங்கு இலா நங்கையும் வசையில் ஐயனும். இவங்க ரெண்டு பேரையும் எப்படி சொல்றாருன்னா, மருங்கு இலா நங்கையும் வசையில் ஐயனும் ஒருங்கிய இரண்டு உடற்கு உயிர் ஒன்று ஆயினார், கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ அப்படின்னு மிக அழகாக சொல்லுவாருங்க. சீதையினுடைய குணநலன்கள் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாரு. ராமருடைய அழகு என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாரு. இப்போ ரெண்டு பேருக்கு இல்லாத ஒன்ன சொல்றாரு. ரெண்டு பேருக்குமே இது இல்லை அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு, மருங்கு இலா நங்கையும். மருங்கு இலானா, மருங்குனா இடைங்க, இடை இல்லாத நங்கை யாரு, சீதை. சீதைக்கு இடையே இல்லை, இடையில்லாத பெண்ணும். வசையில் ஐயனும், எந்த விதமான கெட்ட பெயரும் எந்த விதமான வசையும் இதுவரையில சேர்ந்திராத ஐயனும். ஈதல் இசைபட வாழ்தல் அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா வள்ளுவர். இசைனா புகழ்ச்சி, வசைனா இகழ்ச்சிங்க. எந்த விதமான இகழ்ச்சியும் பெறாத ராமரும் இடுப்பே இல்லாத சீதையும் ஒருங்கிய இரண்டு உடற்கு உயிர் ஒன்று ஆகின. ரெண்டு உடலாதான் இருந்தாங்க, ஆனா உயிர் ஒன்னாயிட்டாங்க. ஈருடல் ஓர் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. இந்த இடத்துல கம்பர் அதை சொல்றாரு, ரெண்டு உடலா இருந்தாங்க, ஒரு உயிரா மாறினாங்க. இந்த மருங்கு இலா நங்கையும் அப்படிங்கிறத இன்னொரு இடத்துல கூட கம்பர் பயன்படுத்துவார். அதாவது சூர்பனகை மூக்கு அறுபட்டு போயிட்டு ராமரிடத்துல தன்னுடைய காதலை சொல்லுவாள் இல்லைங்களா. சொல்லுகிற பொழுது அவ இப்படி சொல்றதா கம்பர் சொல்லியிருப்பாரு. எவ்வளவு சிறந்த கற்பனை பாருங்களேன். என்னை பார்த்து ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற, எனக்கு மூக்கு இல்லைன்னு நினைச்சு நீ வருத்தப்படுறியா? அது சரி, நீ அதுக்கெல்லாம் வருத்தப்படுற ஆளா? இடுப்பே இல்லாதவளோட தானே நீ இவ்வளவு நாளா வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்ட்டு சூர்பனகை சொல்வதா எழுதியிருப்பாருங்க. அந்த இடுப்பே இல்லாத சீதை அப்படிங்கிறத இங்கே குறிப்பிடுகிறார், மருங்கிலா நங்கையும் சொல்லிட்டு. அதுக்கடுத்து சொல்றாரு, கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ. கருங்கடல் பள்ளினா பார்க்கடல், பெரிய பார்க்கடல்ல ஆதிசேஷனுடைய உடலையே படுக்கையாக இருந்து படுத்திருந்தவர்கள் தான் இவங்க ரெண்டு பேரும். யாரு, ராமரும் சீதையும். அவங்க தான் இந்த ஜென்மத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ராமராகவும் சீதையாகவும் பிறந்து சேருவதற்காக பிறந்திருக்கிறார்கள் இல்லையா. இது நாள் வரையும் பிரிந்திருந்த அவர்கள் இப்ப சேர போகிற பொழுது பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ. அப்படி இவ்வளவு நாளா பிரிஞ்சிருந்தவங்க திடீர்னு சேருகிற பொழுது அங்க பேச்சுக்கு இடமே இல்லை அப்படின்ட்டு கம்பர் சொல்றாருங்க. இது முடிஞ்சிடுச்சு. ராமர் பிரிஞ்சு போயிட்டாருங்க, தெருவழியா நடந்து போயிட்டாரு. சீதை மாடத்துல இருந்துட்டு உள்ள போய் உட்கார்ந்து இருக்காங்க, தோழிகள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. சீதைக்கு இப்போ அந்த பிரிவின் துயரம் மிக தாக்குது. கொஞ்சம் சில மணித்துளிகள் தான் அவங்க பார்த்துருந்தாங்க ரெண்டு பேரும், ராமனும் சீதையும். அப்படி பார்த்து இருந்தவர்கள் திடீர்னு பிரிஞ்சிட்டாங்க. ராமர் அவருடைய வழியை பார்த்துட்டு அரண்மனைக்கு நடந்து போறதுக்காக அப்படி நடந்து போயிட்டாரு. இப்போ அந்த பிரிவு தாங்காம சீதை ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவளுடைய அந்த வருத்தம் அவளை சீதையை அந்த காம தீ சுடுகிறது. அந்த வேதனை எப்படி இருந்ததுன்ற பல பாடல்கள்ல கம்பர் மிக அழகாக சொல்லியிருப்பான். நம்ம சில பாடல்களை மட்டும் பார்ப்போம். அந்த வேதனையில அவங்க வருத்தப்படுறத பார்த்து அந்த தாதிமார்கள், செவிலியர்கள், தாய்மார்கள், தமக்கையர், அதாவது அவங்களுடைய
தங்கை அக்கா தங்கை உறவு உள்ள பெண்கள், சீதையினுடைய தாய் உறவு உள்ள பெண்கள், செவிலியர்கள், பின்னர் தாதியர், வேலைக்கார பெண்கள், பணிப்பெண்கள், இவங்க எல்லாமே சீதை படுற கஷ்டத்தை பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதோ பண்றாங்களாம். அவளுக்கு புகையிடுறாங்க, அவளுக்கு சில மருந்துகள்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனாலும் சீதையினுடைய எண்ணம் அந்த ராமருடைய பார்த்த அந்த பார்வையிலிருந்து வெளியில வரவே இல்லை. சீதை என்ன நினைக்கிறா, பெண்வழி நலனோடும் பிறந்த நானோடும் என்வழி உணர்வும் நான் எங்கும் காண்கிறேன். பெண்ணுக்குன்னு இருந்த அந்த நாணம் இருக்கு இல்லைங்களா, அந்த நாணம், என்னோடு பிறந்த அந்த நல்ல குணங்கள், என்னுடைய உணர்வும், என் வழி உணர்வும்னா என்னுடைய எண்ணங்களால் ஏற்பட்ட உணர்வு, இது எதுவுமே நான் எங்கும் காண்கிறேன், எல்லாத்தையுமே நான் தொலைச்சிட்டேன். எப்படி தொலைச்சேன்னா, மண் வழி நடந்து அடி வருந்த போனவன். யார்கிட்ட தொலைச்சேன்? மண் வழி நடந்து, கீழே மாடத்துல இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், கீழே மண்ணுல நடந்து போனானே ஒருவன், மண் வழி நடந்து அடி வருந்த போனவன், தன்னுடைய பாதம் நோக அந்த மணலில் நடந்து போனானே அவன் கண்வழி நுழையும் ஒரு கல்வனே கொல் அப்படின்னு சொல்றாருங்க. என்னுடைய கண் வழி நுழைந்து அந்த கல்வன் தான் என்னுடைய இந்த நாணம், என்னுடைய நல்ல குணங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சீதை சொல்வதாக கம்பர் எழுதியிருப்பார். அடுத்து சொல்லுவாரு, அன்னமென் நடையவர்க்கு அமைந்த காமத்தி தன்னையும் சுடுவது தரிக்கிலன் என நல் நெடுங்கரங்களை நடுக்கி ஓடிப்போய் முன்னை வெங்கதிரவன் கடலில் மூழ்கினான். மாலை நேரம் இல்லைங்களா, மாலை நேரத்துல கதிரவன் கடல்ல போய் மூழ்கிறான். அதற்கு தற்குறிப்பேற்ற அணியா தன்னுடைய குறிப்பை கம்பர் அந்த சம்பவத்தின் மேல ஏற்றுறாரு. எப்படி ஏற்றுறாரா, கதிரவன் ஏன் ஓடி போய் கடல்ல குதிச்சுட்டானா, அன்னமென் நடையவருக்கு அமைந்த அன்னம் போல நடை அமைந்த இந்த சீதைக்கு உடல்ல புகுந்த இந்த காமத்தி தன்னையும் சுடுவது தரிக்கிலன், கதிரவனையும் போய் சுடுதாங்க. இந்த காமத்தி சீதையை மட்டும் சுடல, சுத்தி இருந்த எல்லாரையும் சுடல, அதையெல்லாம் மீறி கதிரவன் இருக்கான் இல்லையா, அவனை போய் சுடுதான். அந்த வெக்க தாங்காம தன்னுடைய நெடுங்கரங்களை நடுக்கி குறுக்கிக்கிட்டு ஓடி போய் கடலுக்குள்ள விழுந்தானா கதிரவன். அடுத்து சொல்றாரு, அந்த கடலுக்குள்ள விழுந்தான். கதிரவன் கடலுக்குள்ள விழுந்தவொடனே என்ன ஆகும், அந்த இடமே இருள் பரவ தொடங்கும். முதல்ல ஒரு கரு நீல நிறமா இருக்கும், பின்னர் அப்படியே இருட்டாகி முழுவதும் நகரம் முழுவதும் இருளாகும். அந்த சம்பவத்தை சொல்லுவாரு, ஆலம் உலகில் பறந்ததுவோ ஆழி கிளர்ந்ததுவோ அவர்தம் நீல நிறத்தை எல்லோரும் நினைக்க அதுவாகவே நிரம்பியதோ, காயின் நிறத்தை அஞ்சனத்தில் கலந்து குலைத்து காயத்தின் மேலும் நிலத்தும் மழுகியதோ விளைக்கும் இருளால் விளைந்ததுவே அப்படின்னு சொல்லுகிற பொழுது சொல்லுறாங்க, ஆலம் உலகில் பறந்ததுவோ, ஆலம்னா ஆழகால நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது பார்க்கடலை கடைகிற பொழுது, ஆதிசேஷனை வச்சு பார்க்கடலை கடைகிற பொழுது நஞ்சாயிடுது அந்த பார்க்கடல். அந்த ஆழம், அந்த விஷத்தை தான் சிவபெருமான் என்ன பண்றாரு, விழுங்கிடுறாரு இல்லைங்களா. ஸோ அப்படி விழுங்குகிற அந்த சிவபெருமான் விழுங்குவதற்கு முன்பாகவே அந்த நஞ்சு இந்த உலகம் முழுவதிலும் பரவிடுச்சா, அந்த கரு நிலம் இந்த உலகம் முழுவதும் பரவிடுச்சான்னு நினைக்கிற அளவுக்கு இருள் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வருதாங்க. ஆழி கிளர்ந்ததுவோ, ஆழி கருங்கடல் இருக்குல்ல, அந்த கரு நிலத்துல இருக்கிற கடல் கிளர்ந்து மேல போயிடுச்சா, வானத்துக்கு போயிடுச்சா, வானமே இவ்வளவு கரு நிறமா காட்சி அடிக்குது, கரு நீளமா இருக்குது. அந்த நீளம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு அவங்க கம்பர் சொல்லுவாரு, அவர்தம் நீல நிறத்தை எல்லோரும் நினைக்க, ராமர் நடந்து வந்தார் இல்லையா, அவர் நீல நிறத்துல தான் இருந்தாரு. அந்த நீல நிறத்தை அவரை பார்த்தவங்க எல்லாரும் நினைக்க அதுவாகவே ஆகியதோ. அவங்க எல்லாருமே நீல நிலத்தை, உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஒரு பர்டிகுலர் நிலத்தை நீல நிறத்தை நினைக்கிற பொழுது உலகமே நீல நிறமா மாறிடுச்சோ, அவங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அதுவே மாறிடுச்சோ. காயன் நிறத்தை அஞ்சனத்தில் கலந்து, அஞ்சனம்னா மையுங்க, காயன்னா யமனோட நிறம் கருப்பு, அந்த கருப்பை கொண்டு வந்து மையில குலைக்கணுமாங்க. குலைச்சா அது எப்படி கருப்பா கிடக்கும், அதை எடுத்து காயத்தின் மேலும் நிலத்திலும் மெழுகியதோ. காயம்னா ஆகாயம்னா வானம் இல்லைங்களா, வானம் முழுவதும் அந்த மைய, அதாவது யமனோட மைய கருப்பை உருவி மையில தடவி அதை எடுத்து வானம் முழுவதும் பூமி முழுவதும் யாரோ பூசின மாதிரி இருந்துதான். அந்த மாலை நேரத்துல இருள் மிதிலை நகரத்தை கவ்வ தொடங்கியது. இன்னும் ராம லட்சுமணர்கள் விஸ்வாமித்திரர் எல்லாருமே இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அரண்மனைக்குள்ள போறாங்க. அங்க என்ன நடக்குன்றதையும்
அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி.